சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் அமைந்துள்ளது கீழ் கிருஷ்ணாபுரம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் ரவிக்குமார். 30 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். ரவிக்குமார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தோல் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்தபோது ஒதியத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான விஜயசாந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த சில மாதங்களாக மனைவியின் நடத்தையில் ரவிக்குமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நாளடைவில் விஜயசாந்தி வேறொரு நபருடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என நினைத்துக் கொண்ட ரவிக்குமார் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்த சூழலில் கடந்த 5ஆம் தேதி காலை கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கொலைவெறியின் உச்சத்திற்கே சென்ற ரவிக்குமார் தன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து மனைவி விஜயலட்சுமியின் தலையில் கொடூரமாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த விஜயலட்சுமி அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதை பார்த்து பதற்றமடைந்த ரவிக்குமார் தானும் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உள்பக்கமாக பூட்டியிருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த விஜயசாந்தி மற்றும் ரவிக்குமார் ஆகியோரை மீட்டு பள்ளிக்கொண்டா ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் விஜயலட்சுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அந்த நேரத்திலும் ஆத்திரம் அடங்காமல் இருந்த ரவிக்குமார் மருத்துவமனையில் இருந்த கத்திரிக்கோளை எடுத்து மீண்டும் இறந்த மனைவியின் உடலை சரமாரியாக குத்தியுள்ளார். இதை பார்த்த மருத்துவமனை ஊழியர்கள் அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிட்டனர். அதன் பிறகு அங்கிருந்த பிற ஊழியர்களின் உதவியுடன் ரவிக்குமாரை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாருக்கு தகவலை தெரிவித்தனர். இந்த தகவலை அடுத்து மருத்துவமனைக்கு வந்த பள்ளிக்கொண்டா போலீசார் விஜயலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அங்கிருந்த விஜயலட்சுமியின் உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து கொலையாளி ரவிக்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.